முறுமுறுன்னு வாழைப்பூ வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 6 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம ஊற வச்ச கடலைப்பருப்பை ஒரு 90% அளவுக்கு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். இப்போ அதே ஜாரில் கொஞ்சம் கடலைப்பருப்போடு சேர்த்து 6 பல்லு பூண்டு, 3 பட்டை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் அரைச்ச கடலைப்பருப்பு, பொடிசாக கட் பண்ண வாழைப்பூ, ஒரு பல்லாரி வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ வடை ஷேப்பில் தட்டி பாருங்கள். நல்லா உடையாமல் வரணும். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் மிதமான சூட்டில் தட்டி வச்சிருக்கிற வடையை போடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சா எண்ணெய் குடிக்கும். வடை வெந்து வந்ததும் பொறுமையாக திருப்பி விடுங்க. வடை நல்லா முறுமுறுன்னு வரணும்னா 1 நிமிஷம் எல்லா வடையும் இப்படி எடுத்து கடாய் ஓரமாக வச்சுருந்து திரும்பவும் எண்ணெயில் போடுங்க. நல்லா பிரட்டி விட்டு எடுத்துட்டா ஹோட்டல் ஸ்டைலில் முறுமுறுன்னு டேஸ்டியான வாழைப்பூ வடை ரெடி. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.